ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுட்டி தயானா. நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்க போகிறேன். அதுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சாக்லேட் தருவேன். என்ன ரெடியாக இருக்கீங்களா? சரி, நான் கேள்வி கேட்கட்டுமா? தயானா, இரு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மஞ்சு, பிங்கி, பென்சி எல்லாம் நாங்களாம் விளையாட போகிறோம். நீ வரலையா? நீங்கள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் செஞ்சு, நான் ஒரு விடுகதை கேட்பேன். அதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்றாங்களோ உங்களுக்கு நான் டைரி மில்க் சாக்லேட் தருவேன். டைரி மில்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டயானா. அது என்ன கேள்வி என்கிட்ட கேளு, நானே பதில் சொல்றேன். சரி, இத பாரு. இலையுண்டு கிளை இல்லை, பூவுண்டு மனம் இல்லை, காயுண்டு விதை இல்லை, கன்றொண்டு பசி இல்லை. அது என்ன டயானா? என்ன சொல்ற? இலை இருக்கும், கிளை இருக்காது, பூருக்கும் மனம் இருக்காது, காய் இருக்கும், விதை இருக்காது, கண்டோருக்கும் பசி இருக்காது. அப்படின்னா என்ன? ரொம்ப குழப்பமா இருக்கே டயானா. உனக்கு நான் 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டுபிடி. அச்சோ, டைம் வேற முடிய போகுது, என்னால கண்டுபிடிக்க முடியலையே. டைம் முடிஞ்சே போச்சு, என்னால கண்டுபிடிக்க முடியல டயானா. நீ எதனா க்ளூ கூட ப்ளீஸ். சரி செஞ்சு, இவ்வளோ கேட்குற, நான் ஒரு க்ளூ தரேன். சரி செஞ்சு, அது ஒரு மரம். இப்பயாவது கண்டுபிடி பார்க்கலாம். இது மரமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது வாழை மரம். வாழை மரத்துக்கு தான் இலை இருக்கும், கிளை இருக்காது, பூ இருக்கும், மரம் இருக்காது, காய் இருக்கும், விதை இருக்காது, கன்று இருக்கும், பசி இருக்காது. கரெக்டா கண்டுபிடிச்சிட சஞ்சு, அது வாழை மரம் தான். இந்த டைரி மில்க் சாக்லேட் சாப்பிடு. நான் டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டேனே. சரி குழந்தைங்களா, சஞ்சு கரெக்டான ஆன்சர் வாழை மரம்னு கண்டுபிடிச்சி டைரி மில்கை வாங்கிட்டா. சரியா? இதே மாதிரி இன்னொரு கேள்வியில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.